ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு குறை மாதத்தில் குழந்தை பிறந்து அந்த குறை மாத குழந்தை சரியாக வளர்ச்சியடையாத கண்கள், காதுகள், உறுப்புகள் வளர்ச்சியடையாத குழந்தையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவள் மனம் எந்த அளவுக்கு பாடுபடுமோ அதைவிட மேலாக படைத்தவனிடத்தில் நீங்கள் இமாம் ஜமாத் இல்லாமல் தனித்து தொழுது அல்லாவிடத்தில் நீங்கள் கொடுப்பதும் அதே நிலைதான். பள்ளிவாசலில் சென்று தொழுவது, இமாம் ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு நன்மை. ஆனால் தனித்து தொழுவது ஒரு நன்மையைத்தான் பெற்றுத் தருகிறது. பரலை மட்டும் நிறைவேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி போயிடும். அப்போ குறை மாதத்தில் பிறந்த குழந்தையை சரியாக வளர்ச்சி அடையாத அந்த குழந்தையை தாயிடத்தில் ஒப்படைக்கும் போது அவள் உள்ளம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறதோ அதே போல இந்தா வச்சுக்கோ, அவ்வளோதான் நான் தொழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி நாம் கொடுக்குற தனித்த தொழுகை. பள்ளிவாசலின் நன்மைகள் என்ன, இமாம் ஜமாத்தின் நன்மைகள் என்ன என்பதை இந்த காணொளியில் முழுவதுமாக விளக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய பிளே பட்டனை அமிழ்த்தி முழு காணொளியும் காணுங்கள், பிறருக்கும் பரப்புங்கள், பிறர் உங்களால் நலம் பெறட்டும்.